ரெண்டல் ஹவுஸ்ல தான் இருந்தேன். ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஒரு இஎம்ஐ போட்டு நமக்குன்னு ஒரு சொந்தமா நம்ம ஒரு வீடு வாங்கிக்கலாம். அதானே உலக வழக்கம். கொஞ்சம் ஆபீஸ்ல ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ். அந்த வொர்க் பிரஷர்னால அவரு வந்து ஜாப வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த 3 மாசம் வேலைக்கு போகாம நைட்டு தூங்க மாட்டாரு. நான் அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. அப்ப திடீர்னு எஞ்சி பார்த்தா அவர் ஆள் இருக்க மாட்டாரு. என்னடா ஆளை காணோம் அப்படின்னு பார்த்தா உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருப்பாரு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? ஸ்கூல் ஃபீஸ் இஎம்ஐ, வீட்டுக்கு இஎம்ஐ. கடைசியில என்னாச்சு, அவரோட நிலைமையே எனக்கு क्वेश्चन மார்க்ல வந்து நின்றுச்சு. சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதாபமா இருக்குப்பா. இவர் இந்த 3 மாசம் வேலைக்கு போகாதனால அடுத்து எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நான் வேலைக்கு போனேன். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா? இதனால நான் வேற யாருக்கு கேட்டாலுமே நான் என்ன சொல்வேன்னா, தயவு செஞ்சு இஎம்ஐ வாங்காதீங்க. இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்க. ஆனா இப்ப நீங்க இஎம்ஐக்கு போக போய் தானே உங்ககிட்ட ஒரு வீடு இருக்கு. இப்ப நீங்க வேலைக்கு போறீங்க. இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ. சரி, இப்ப நானும் வேலைக்கு போற மாதிரி ஆயிருச்சே. நல்லதுதானே? எதுக்கு இதுக்காகவா எங்க அப்பா அம்மா என்ன பெத்து போட்டு வச்சிருக்காங்க? சார்? நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறது தான் சார் எனக்கு வீட்ல இருந்து என் குழந்தைகளை பாத்துக்கணும். இது தெரியாம ஓவரா உரண்டு எடுத்துட்டமே. அங்கிட்டே கைய காட்டுறீங்களா? என்ன அங்கதான் அங்கதான் இருக்காரா? ஆமா. என்ன என்னைய தேடுறாங்க? நான் இங்க இல்ல. வீட்டுல அமைதியா பிள்ளைகளை பார்த்து சந்தோஷமா இருக்க நினைக்கிறாங்க. இப்ப நீங்க போட்ட பிளான்ல இப்ப இவங்களும் வேலைக்கு போக வேண்டியிருக்கேன். நம்பிக்கையா நான் சமாளிச்சுக்கிறேமா, கவலைப்படாத அப்படின்னு துணிச்சலா பேசியிருந்தா நீங்க வேலைக்கு போயிருக்க மாட்டீங்களா? நான் ஏன் சார் போறேன்? ஏயா சும்மா இப்ப நீங்க நடுச்சாமத்துல வேணும் எந்திரிச்சு உட்கார்ந்தது அவங்கள வேலைக்கு அனுப்ப தானே? இப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. முகரே ஒத்து பார்த்தா தான் முக்கா கூட மைசூர் பாக்க தெரியுதுல்ல. ஆமா சார். அப்புறம் என்ன, ரைட்டு தானே? சாம்பார் ஆப் எனக்கு. ஐயோ என்ன ஆயிருமோ, அவரையாவது காப்பாத்தி பண்ணுமேன்னு பயந்து போய். ஆமா. இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. என்ன கடன் வாங்கியிருக்கோம்? ஹவுசிங் லோன் போகுது. அதுவே பெரிய health கடன் தான். insurance போகுது. அதுவே பெரிய கடன் தான். மாட்டிக்கிட்டியா? அந்த கடனுக்கு தான் 3 மாசம் உட்கார்ந்து இருந்தீங்க. 3 வருஷமா இப்ப நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். என்னராக்கு மாமனை கொஞ்சம் கூட மரியாதைமா பேசிக்கிட்டு இருக்க? ஒண்ணே ஒண்ணுதான், அந்த வாடகை வீட்டுல இருக்கும்போது அதிகமா புலம்புனது யார்? நாங்க. நீங்க தான். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. வாடகை வீட்டுல இருந்து ரொம்ப புலம்பி ஒரு சொந்த வீட்டை நோக்கி புஷ் பண்ணது யார்? நீங்க தானே. மாவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. அப்ப ஒரு ஆணை அதை நோக்கி புஷ் பண்ணா அதுக்கான பொருளாதாரம் இல்லாதால என்ன செய்வாரு? அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வீடு பாத்துக்கணும் சார். நீங்க பாருங்களேன், அவரை நகர்த்துனது நீங்க, கால்குலேஷன் போட்டது நீங்க, எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. இஎம்ஐ நோக்கி நகர்த்துனது நீங்க. அப்புறம் எப்படி எல்லா பொறுப்பையும் அவர் மேல தள்ள முடியும்? வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு தொடக்க. அவர் கட்டிடுவாருன்ற அந்த ஹோப்ல தானே சார் நாங்க. ஏம்மா, இப்ப முடிவு ஏன் கட்டல? எடுக்கிறது நான் மட்டும் கிடையாது, அவரும் சேர்த்து தானே. இதான் லவ் பண்ண. நானா? டேய், என்ன கொடுத்துற நீ? பெண்கள் என்ன பண்ணிருக்கீங்க நிறைய பேர்னா, பொறுப்பெல்லாம் உன்னுடையது, கருத்து மட்டும் என்னுடையது. இது என்ன கதை?